ஒரு 4-5 நாளாகவே வீட்டில் சரியாகவே இல்லைங்க. ஏன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால அதுக்காக மெட்டீரியல் எல்லாமே வாங்குறதுக்கு அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்துச்சு. சரியாக வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணலை, துவைச்ச துணி எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வீடை டீப் க்ளீனிங் பண்ணிடலான்ட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் முக்கியமாக மாவு இல்லாமல் கை உடஞ்ச மாதிரி இருக்குங்க. டெய்லியும் தோசை இட்லின்னு பண்ணும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் டிஃபன்ஸ் தோணும், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு. ஆனால் மாவு ஒன்று இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்குது. வேறு எந்த ஒரு டிஷ்ஷுமே தோண மாட்டேல. இட்லி தோசை இது தவிர வேறு எதுவும் தோணவே மாட்டுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையை மாவுலாம் அரைச்சிட்டு வீடை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து நெய் இல்லைன்னு இதை வாங்கிட்டு வந்து பட்டர் வச்சு ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நெய்யும் வந்து காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பட்டரில் நெய் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து நெய் வாங்குறதில்ல, இந்த மாதிரி பட்டர் வாங்கி நான் உருக்கிக்கிறேங்க. ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஸோ பசங்க வர்றதுக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிடலான்ட்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் மாவு புதுசாக அரைச்சேன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் பண்ணிவிடுவேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரைச்ச மாவில் வெல்லமும் ஏலக்காவும் தட்டி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாவு அரைக்கிட்டிங்கன்னா அன்றைக்கே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி சைடில் வந்து மூடி வச்சுட்டு நல்லா வெல்லம் நல்லா கரையிட்டோன்னிட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டரும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நுரைச்சி வரும். அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. நல்லா அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து முருங்கைக்கீரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வடிகட்ட வேண்டியது தான். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 கிலோ பட்டருங்க. இதில் எனக்கு 250 மில்லி வந்து நெய் கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போல்லாம் இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பணியாரமும் பண்ணிவிட்டு சைட் பை சைட் டீயும் போட்டாச்சு. ஸோ பெரியவங்க நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து துணி வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த சேரில் துணி சேர ஆரம்பிச்சதுன்னா எப்படி தான் செய்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணணுன்னுட்டு இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் சேர்ந்து தாங்க மடிச்சிட்டு இருந்தோம். என்ன தான் நம்மளுக்கு வந்து பொம்பளை பசங்க இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க தான். ஸோ எனக்கு வந்து அவங்க நான் கேட்காமலே எனக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறது என் பையன் தான். என் பொண்ணு எதுவுமே செய்யவே மாட்டா. அவளுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்து தான் வந்து நான் அவளுக்கு வேலையே வாங்கணும். ஆனால் என் பையன் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து துணிலாம் மடிச்சுட்டு நைட் டின்னருக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சமைச்சு ஒரு 4-5 நாள் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து மாவு புதுசாக அரைச்சதுனால இட்லி செஞ்சுட்டு சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ இட்லிக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மதியமே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. அதை இப்போவே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா காலையில் இனிமேல் வந்து எனக்கு டைமே இருக்காதுங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 10 மணிலேருந்து எனக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இனிமேல் ப்ரிப்ரேஷன் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு வறுக்கிறதுக்கு மட்டும் மசாலா போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.